பர்சன் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 4 ஆஃப் பென்டிகல்ஸ் அந்த ஹை ப்ரீஸ்டஸ். நீங்கள் வந்து இன்ட்யூட்டிவ், டிவைன் ஃபெமினன் எனர்ஜி, ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுவீங்க. இல்லைனா உங்களோட கைடன்ஸ் வந்து ஸ்பாட்டான இருக்கும் எப்போவுமே. நீங்கள் வந்து போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 4 ஆஃப் பென்டிகல்ஸ் அந்த பழைய நினைவுகளே வந்து திரும்ப திரும்ப உங்கள் மண்டையில் ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் குயின் ஆஃப் காயின்ஸ். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் கரியரை சூஸ் பண்ணிவிட்டு காதில் ஒரு பாஸ் பட்டன் அழுத்தி வச்சுட்டு கிளம்பிட்டீங்க. இப்போ வந்து அந்த பர்சன் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க? நீங்கள் ஏதோ கிளாரிட்டி கேட்டிருக்கீங்க, இல்லைனா ஏதோ கொஷின் கேட்டிங்க அப்படின்னா அது இன்னும் அவங்க மனசை அரிச்சிட்டே இருக்குது. ஐ கான்ட் ஹேண்டில் யுவர் லவ். போதுமா? இந்த பர்சன் ஓடினதுக்கு காரணம் வந்து உங்கள் காதல் ரொம்ப ஆழமானது, ரொம்ப அபூர்வமானது. இட்ஸ் லைக் அ சைக்கிக் லவ், ஸ்பிரிச்சுவல் லவ். இது வந்து எல்லாத்தாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இல்லாத வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியும். இஸ் இட் ஓவர்? நீங்கள் போயிட்டீங்க, அவங்களுக்கு இப்போ குழப்பம் வந்துருச்சு. நீங்கள் இருக்கீங்களா அவங்க வாழ்க்கையில், போயிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் தவிச்சிட்ருக்காங்க. சரி பார்ப்போம். இதுதான் அவங்க மனசில் இப்போ ஓடிட்டுருக்கு. நீங்கள் மௌனமாக இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த பதிலும் இல்லை, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டீங்களா? ஓ, செக்ஷுவல் டிசையர், பேஷனேட் லவ். வை தி செக்ஷுவல் டிசையர்? இல்லை, எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் கேள்வி கேட்டுருவோம். வை தி செக்ஷுவல் டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் க்ரோ ஆகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாளுக்கு நாள் அட்ராக்டிவ் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து வேறு லெவலில் இருந்தலாம். புதுசாக உங்களுக்கு வந்து ஏதாவது கரியரில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கலாம். 9 ஆஃப் வான்ஸ், வெரி செக்யூர்ட். த மூன், சீக்ரெட்டிவ். இந்த பர்சன் ரியலாக தே ஆர் க்ரேசி அபவுட் யூ. லிட்ரலாக பைத்தியம் உங்கள் மேலே. லிட்ரலாக பைத்தியம் நீங்கள்னா இந்த பர்சனுக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டிவ், ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி. அதேமாரி 9 ஆஃப் வான்ஸ், உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ். கொஞ்சம் வந்து மேபி ஜாபில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கரியரில் பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே க்ளோ ஆகுறீங்க. விங்ஸ் என்ன, கிரீடம் என்ன, ட்ரெஸ் என்ன, ரோப்ஸ் என்ன, கப்ஸ் என்ன, வாவ், அடித்து தூள் கிளப்புறீங்க. ஸோ இந்த பர்சனுக்கு டெம்டேஷன் தாங்கலை. பிகாஸ் யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். இந்த பர்சன் எங்கேயோ ரீசெண்டாக அவங்கள பார்த்துருக்காங்க. அப்படியே சும்மா துவைச்சி தொங்க விட்டுருக்கீங்க எல்லாத்தையும். ஸோ உங்களை அந்த எனர்ஜி உங்களால் பார்க்க முடியுமாப்பா? தட்ஸ் இட். திஸ் இஸ் யூ ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். உங்கள் த்ரோனில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த பர்சனுக்கு நிச்சயமாக செக்ஷுவல் டிசையர் இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. இட்ஸ் லைக் எ பேஷனேட். இந்த பர்சன் வந்து இட்ஸ் லைக் இந்த கிரேவிங் சொல்லுவாங்கள்ல, பைத்தியகாரத்தனமான கிரேஸ், அந்த மாதிரி கிரேஸ் இந்த பர்சனுக்கு. 24/7 இந்த பர்சன் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எங்கேயோ இந்த பர்சன் உங்களை பார்த்துருக்காங்க, முடிஞ்சது கதை டன். எங்கே பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்கங்கிறது நம்ம இப்போ அங்கே போகிறதில்ல. இது ஷார்ட்ஸ், இதுக்கு மேலே நல்லா பண்ண முடியாது. ஐ மிஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.